இன்றைக்கி வந்து இதுக்கு வந்து 2 சைட் டிஷ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஒன்று வந்து இந்த மிளகா வச்சு பண்ணக்கூடிய ஒரு புளி மிளகான்னு சூப்பராக இருக்கும். என்னோடய ஃபேவரட் இது. எங்கள் ஆச்சி எனக்கு சொல்லி தந்தது. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து புளியில் வேக வச்சு சர்க்கரை எல்லாம் போட்டு கொஞ்சம் புளிப்பு, எரிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்துருக்கும். அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய், குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு மாங்காய் ஊறுகாய். ஸோ இப்போ இந்த மாங்காவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி முழுசாக வச்சுக்க போகிறேன். ஓகே. ஸோ இங்கே நான் வந்து புளி மிளகா பண்ணுறதுக்கு புளியை வந்து கரைச்சி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த மிளகாவை வந்து லைட்டாக கீறிட்டு போடணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி கீறிட்டு போடுங்க. இந்த மாதிரி கீறிட்டு போடணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மிளகா வந்து இந்த புளி தண்ணியில் போட்டாச்சு அவ்வளோத்தையும். ஸோ இது வந்து நல்லா வேகட்டும். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஸோ இந்த டைப் ஆஃப் மிளகா வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். அதனால இது புளி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போடுவோம். மிளகா குக் ஆகிட்டுருக்கு. இங்கே நான் வந்து மாங்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்மளோட மிளகா வந்து குக் ஆகிடுச்சு. ஆனால் முழுசாக தான் இருக்கணும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ உங்களுக்கு இது இப்படி கட் பண்ணி பார்த்தாலே அது அப்படி மசியுதில்ல, இந்த கட் ஆகுதில்ல. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறேன். ஓகே. இது வந்து பொடிச்சு வச்ச சர்க்கரை. ஸோ சர்க்கரை ஆட் பண்ணி இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைகிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரெடி. இப்படி தான் இருக்கணும், கொஞ்சம் சிறப்பியாக இருக்கணும். நான் இதை ஒரு நிமிஷம் இன்னும் கொதிக்க விட போகிறேன். கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கடைசி தான் நீங்கள் உப்பு போடணும். அதுதான் இதில் உள்ள இது. கடைசி இறக்கும்போது உப்பு போடணும். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து உப்பு போட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ இது கூல் ஆனோன்னே நீங்கள் ஒரு பாட்டிலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது கெட்டே போகாது. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ஜூஸே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மோர் சாதத்துக்கெல்லாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. கூல் ஆகட்டும். எனக்கு வந்து குயிக்காட்டு ஒரு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதுக்கப்புறம் காயப்பொடி கொஞ்சம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கறிகிறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை போட்டுடலாம் உள்ள. ரொம்ப குக் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, லைட்டாக சாஃப்ட் ஆகணும், அவ்வளோதான். இப்போ இது கூடயே கொஞ்சம் உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் போட்டுற போகிறேன். ஸோ மாங்காய் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால கூட கொஞ்சம் ஆயில் விட போகிறேன். ஸோ உப்புக்கு அடுத்து இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அடுப்பை மூடி இது வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சரி பாருங்க, நம்ம மாங்காய் வந்து நல்லா குக் ஆயாச்சு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து பொடி ஐட்டம் போடலாம். ஸோ நான் வந்து சாம்பார் பொடி இருக்குல்ல, அது ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது இந்த 2 பொடி தான். சாம்பார் பொடி வந்து உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகே,
இப்போ இதிலே சர்க்கரை போட்டுருங்க. சர்க்கரையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டுருங்க. தண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பச்சடி மாதிரி வரும். ஓகே, ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட குவிக் மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது கூல் ஆனோன்னு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, கெட்டே போகாது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம பண்ண மாங்காய் ஊறுகாய், இது வந்து அந்த மிளகா. ஸோ ரெண்டும் ரெடி. இது வந்து கம்பு கூழுக்கு சான்ஸே இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, எந்த கூழுக்கு வேணாலும் வச்சுக்கலாம். தயிர் சாதம் எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 சைட் டிஷ் காணிக்கணுன்ட்டு இருந்தேன், காணிச்சிட்டேன்.